ஹாய் சாஃபீஸ் வியூஸ். இன்னைக்கு சாஃபீஸ் வியூஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரைடே விலாக். ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா வந்து பன்னீர் வச்சு ஏதாவது ஒரு கிரேவி அண்ட் வந்து ரைஸ் செய்ய போறேன். ஸோ பன்னீர் வந்து நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். ஸோ யூடியூப் வந்து நிறைய சர்ச் பண்ணி அதில் எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை பிக் பண்ணி நான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் ஒரு கிரேவி. ஸோ அதை தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ பன்னீர் சம்திங் கிரேவி அண்ட் வந்து ஜீரக ரைஸ், அதாவது கொஞ்சம் ஜீரம் போட்டு தாளித்து விட்டு ரைஸ் அந்த மாதிரி ஒன்று செய்யலான்னு இருக்கேன். ஸோ நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த சைடில் வந்து அரிசியாக உட்காந்துருக்கு. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு கை வலிக்குது அப்படின்ட்டு டயர்டாகி என்ன பார்த்துட்ருக்கீங்க? யூடியூப் பார்க்குறாங்க. ஸோ பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் மசாலா தூள் டப்பா அண்ட் வந்து வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட் இன்னும் கரெக்டாக ப்ரிப்பரேஷன் எடுத்து வைக்கல, அதாவது எது இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பன்னீர் கிரேவி செய்யறதுக்காக கொஞ்சோண்டு கர்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கடல மாவு சும்மா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அஜ்வைன். ஸோ இது கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா டப்பா எடுத்தாச்சு. ஸோ இதான் என்னுடைய மசாலா டப்பா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் 1.5 ஸ்பூன். அண்ட் வந்து சீரகத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன். அண்ட் பிளாக் பெப்பர் அண்ட் டர்மரிக் சும்மா லைட்டாக போட்டால் போதும். திஸ் இஸ் கரம் மசாலா. ஸோ இது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஃபைனலி சாட் மசாலா. அண்ட் உப்பு. நான் கல்லுப்பு போடுறேன், ஏன்னா என்கிட்ட இப்போது தூள் உப்பு இல்லை. ஸோ அதனால் கல்லுப்பு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் லெமனை வந்து இதில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப இருக்குதுன்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சோண்டு இருந்தால் போதும். தென் கொஞ்சம் ஆயில். ஆக்சுவலி அதில் வந்து மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிருக்காங்க. நான் வந்து நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். தென் இந்த மிக்சரை அப்படியே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து இதில் அந்த பன்னீர் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பன்னீர் க்யூப்ஸை நான் அப்படியே போடுறேன். இது எத்தனை கிராம் அப்படின்னா வந்து 200 கிராம். அண்ட் இதில் வந்து ஆனியன் அண்ட் கேப்சிகம் போட்டு அதையும் ஒரு மிக்சிங் பண்ணிக்கிறோம். ஒரு பேனில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு பன்னீர் மிக்சிங்கை ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. A few moments later. தென் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க.
சேம் பேன்ல கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊத்திட்டு ஜீரகம் அண்ட் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்குங்க. மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்குங்க. நெக்ஸ்ட் கிரைண்ட் பண்ண தக்காளி கொஞ்சம் வாட்டர் சேர்த்து 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. டென் மினிட்ஸ் கொதிச்ச பிறகு ரோஸ்ட் பண்ண பன்னீர் மசாலாவை சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலாக கரம் மசாலா அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ் சேர்த்துட்டு கிரேவி கொஞ்சம் திக்காக ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். ஜீரா ரைஸ் செய்ய நான் குக்கர் பேன் தான் எடுத்திருக்கேன். கீ ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அண்ட் 2 ட்ரை சில்லி அண்ட் கிரீன் சில்லி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அண்ட் நான் 3 கப் ரைஸ் சோக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 6 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் தேவையான அளவு சால்ட் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் தென் தண்ணி நல்லா கொதி வந்தோடனே சோக் பண்ணி வச்சிருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் போட்ட பிறகு நல்லா கொதிச்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பேனை அப்படியே குக்கருக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. குக்கர் ஆன் பண்ணிடுங்க அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி லீவ்ஸ் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஜீரா ரைஸும் ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஜீரா ரைஸ் வித் பன்னீர் மசாலா. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் நான். A few minutes later. ப்ரேயர் ஓவர் ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். குக் ஆயிடுச்சு. நல்ல ஸ்மெல் இருக்கு. ஸோ லஞ்ச் சாப்பிடலாமா? ஒரு பிளேட் எடுத்துட்டு ஒரு சைடில் ஜீரா ரைஸ் வச்சுட்டு அதர் சைடில் பன்னீர் கிரேவியை ஃபில் பண்ணிட்டு பார்க்கும்போதே அவுட்கம் டூ குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ பார்க்கும்போது மட்டும் இல்லை, டேஸ்ட் வைஸும் அவுட்கம் வந்து சூப்பர்பாக இருந்தது. குட்டீஸ்களும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க.